ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ ஸ்டோரிஸ். உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் அமுதா. ஒரு பெண் மீது ஒருவனுக்கு ஒரு முறை ஆழமான காதல் வந்துவிட்டால் ஒரு சிலருக்கு மறுபடியும் அந்த காதல் யார் மீதும் எந்த பெண் மீதும் வருவதில்லை. சரி, வாங்க கதைக்கு போகலாம். ஒருதலை காதல் சிறுகதை. ஒரு பெரிய ஐடி நிறுவனத்திற்குள் நுழைந்தாள் பவித்ரா. வந்தவளின் கண்கள் மேனேஜர் ரூமினை நோட்டமிட்டது. அவள் 9:30க்கு வரவேண்டிய வேலைக்கு 8:30க்கெல்லாம் வருவதே மேனேஜர் பிரவீனை பார்க்கத்தான். வேலைக்கு சேர்ந்து 1 வருடம் ஆகிவிட்டது. இன்னும் மேனேஜர் பிரவீனை பார்த்து கொண்டு மட்டும்தான் இருக்கிறாள். எத்தனையோ முறை தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவன் பக்கத்தில் செல்வாள். அவன் திமிரான பார்வையும் மிடுக்கான தோற்றமும், அவன் என்ன என்று கேட்கும் கம்பீரமான குரலும் இவளுக்கு என்ன செய்யுமோ. உடனே ஒன்றுமில்லை சார் என சொல்லிக்கொண்டு வெளியே வந்து விடுவாள். பவித்ரா அழகிய முகமும் மீன் போன்ற கண்களும் வில் போன்ற புருவங்களும் ரோஜா இதழ் போன்ற உதடுகளையும் பால் போன்ற வெண்மையான நிறமும் சிக்கென்ற உடம்பும் பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாள். அவள் ஒருவனை கிராஸ் செய்து போனால் அவளை நிமிர்ந்து பார்க்காத ஆண்களே கிடையாது. ஆனால் இவளை ஒரு முறை கூட பிரவீன் பார்த்தது கிடையாது. அதனாலேயே பிரவீனை இவளுக்கு ரொம்ப பிடித்துவிட்டது. இவள் பின் சுற்றாத ஆண்களே கிடையாது. ஆனால் இவன் பின்னால் சுற்றி கொண்டிருக்கிறாள். இவள் வீட்டிற்கு ஒரே பெண், மிகவும் செல்லம். தந்தை ஓய்வு பெற்ற ஆசிரியர், தாய் ஹவுஸ் ஒய்ஃப். இவள் என்ன சொல்கிறாளோ அதுதான் நடக்க வேண்டும். அவள் வேலை செய்து சம்பாதிக்க வேண்டிய அவசியமில்லை. அவள் தந்தை அவளுக்கு நிறைய சொத்துக்களும் நகை பணம் என அனைத்தையும் பார்த்து பார்த்து சேர்த்து வைத்திருக்கின்றார். படித்துவிட்டு சும்மா இருக்க கஷ்டமாக இருக்குப்பா, என் ஃப்ரெண்டு ஒருத்தி வேலை பார்க்கும் இடத்தில் வேலை வாங்கி தரேன் என்று சொல்கிறாள் என சொல்லி இந்த நிறுவனத்திற்குள் வந்தாள். வேலை பிடித்தால்தான் வேலை செய்வேன், இல்லை என்றால் போய்விடுவேன் என்று தன் தோழியிடம் கண்டிஷன் போட்டுக்கொண்டு வந்தாள். வந்த உடனேயே இன்டர்வியூக்காக மேனேஜர் பிரவீனை பார்த்தாள். யாரையும் கண்டு கொள்ளாத திமிரும், இவளை ஒரு தடவை கூட திரும்பி பார்க்காத குணமும் அவளுக்கு ரொம்ப பிடித்துவிட்டது. இப்பொழுது இவள் அவனுக்காகத்தான் ஆஃபீஸ் வருகிறாள். பிரவீன் வீட்டில் 2 பிள்ளைகள், ஒரு பெண் ஒரு ஆண். பிரவீன் அக்காவிற்கு திருமணமாகிவிட்டது. பிரவீனும் நல்ல வசதியான வீட்டு பையன். இந்த சின்ன வயதிலேயே தன் திறமையால் மேனேஜர் ஆகிவிட்டான். ரொம்ப ஆனஸ்ட். ஒர்க்கில் ஏதாவது தப்பு செய்தால் யார் என்று எல்லாம் பார்க்க மாட்டான். கண்ணா பின்னாவென்று கத்தி விடுவான். பிறகு அவனே அழைத்து தகுதியெல்லாம் பார்க்காமல் சாரி என்று சொல்லி மன்னிப்பு கேட்பான். யார் என்ன உதவி கேட்டாலும் தயங்காமல் செய்வான். நிறுவனம் சம்பந்தமான உதவியாக இருந்தாலும் சரி, தன்னால் முடிந்த பண உதவிகளையும் கொடுத்து உதவுவான். அவன் காலை எழுந்தவுடன் எங்கு செல்வான் என்பது முதல், அவன் இரவு எத்தனை மணிக்கு உறங்க செல்வான் என்பது முதல் பவித்ராவிற்கு எல்லாம் தெரியும். மேனேஜர் பிரவீன் நேர் எதிரே டேபிள் போட்டு உட்கார்ந்து கொண்டு அவனை விழுங்குவது போல் பார்த்து கொண்டிருப்பாள். 8:30க்கு ஆஃபீஸ் உள்ளே நுழைந்தவளுக்கு ஏமாற்றம்தான் மிச்சம். மேனேஜர் வரவில்லை. எப்போதுமே சீக்கிரம் தானே வந்து விடுவான். ஷார்ப்பாக 8:30க்கு இங்கே இருப்பான். அவள் சீட்டில் அமர்ந்தாள். ஆஃபீஸ் கூட்டும் அம்மா வந்து, என்னம்மா சீக்கிரமாக வந்துட்டியே, ஏம்மா எல்லோரும் மாதிரி வராமல் இப்படி சீக்கிரம் வந்து 1 மணி நேரம் முன்னாடியே உட்கார்ந்துருக்க என கேட்டாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஒர்க்கு அதான் என சமாளித்தாள். சரி, மேனேஜர் வந்துட்டாரா என கேட்டாள். இன்னும் இல்லைம்மா, வர நேரம்தான் என சொல்லிவிட்டு சென்றாள். இன்னைக்கு எப்படியாவது நம் காதலை பிரவீன் கிட்ட சொல்லிவிட வேண்டும் என தனக்குத்தானே தைரியம் சொல்லி கொண்டிருந்தாள். நல்ல சான்ஸ்டி பவித்ரா. இன்னைக்கு எல்லா ஸ்டாப்பும் 10 மணிக்கு மேலே தான் வருவார்கள். ஏனென்றால்
அவளுடன் வேலை பார்க்கும் ஒருவருக்கு திருமணம் என்பதால் நேற்றே எல்லோரும் மேனேஜர்கிட்ட பர்மிஷன் வாங்கி சென்றனர். இவள் நைட்டே ரிசப்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு, மேனேஜர் காலை வர முடியாது, எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குது என சொல்லி gift கொடுத்தார். அதை கவனித்த பவித்ரா, தானும் காலை திருமணம் வரவில்லை என்றும் தன் தாய்க்கு உடம்பு சரியில்லை, நான் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு gift கொடுத்துவிட்டு வந்தாள். டைம் பார்த்து கொண்டும் வாசலை பார்த்து கொண்டும் இருந்தாள். கரெக்டாக 8:45 மேனேஜர் பிரவீன் உள்ளே வந்தான். வந்ததும் தன் ரூமிற்கு சென்று அமர்ந்தான். அவனை பார்த்த பவித்ராவிற்கு கை கால்கள் நடுங்கின. எப்படியோ தைரியத்தை வரவழைத்து கொண்டு எழுந்து நடந்து ரூமின் வாசல் வரை சென்று விட்டாள். மறுபடியும் பயம் பற்றி கொண்டது. அவளுக்கு அவளே சமாதானம் சொல்லிக்கொண்டு கதவை திறந்து, மையை கம்மின் சார் என கேட்டாள். கம்மின் என சொன்னான். என்ன பவித்ரா, மேரேஜுக்கு போகலையா என கேட்டான். இல்லை சார், வேலை அதான் என சமாளித்தாள். சரி, எதுக்கு என்னை பார்க்க வந்திருக்கீங்க என கேட்டான். தைரியமாக சார் ஐ லவ் யூ என கூறினாள். வாட் என கேட்டான். ஐ லவ் யூ சார், நான் ரொம்ப நாளாக உங்களை லவ் பண்ணுறேன் சார். நீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை பார்க்கத்தான் நான் ஆஃபீஸே வரேன் சார். எத்தனையோ முறை நான் சொல்ல வந்து தைரியம் இல்லாமல் திரும்பி போயிருக்கிறேன் சார் என படபடவென ஒன்று விடாமல் ஒப்பித்தாள். வியப்பாக பார்த்து கொண்டிருந்த பிரவீன், எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போகலாம் என சொன்னான். ஏன் என்னை பிடிக்கவில்லை? நான் அழகாக இல்லையா, இல்லை படிக்கவில்லையா? சொல்லுங்க சார், நான் உங்கள் மேலே பைத்தியமாக இருக்கிறேன் என சொல்லி அவன் கைகளை பிடித்து கொண்டாள். ஏய், பைத்தியம் மாதிரி பேசுகிற, கையை விடு, யாராவது தப்பாக நினைக்க போகிறாங்க. யாரும் இல்லாத நேரத்தில் இப்படியெல்லாம் நடந்துக்காத என சொல்லி கையை இழுக்க முயற்சி செய்தான். ஆனால் அவள் விடவில்லை. சொல்லுங்க, ஏன் என்னை பிடிக்கவில்லை என காரணத்தை சொல்லுங்க என கேட்டாள். உங்ககிட்ட காரணம் எல்லாம் சொல்ல முடியாது, நீ போ என சொன்னான். நீங்கள் காரணம் சொல்லாமல் நான் போக மாட்டேன் என பவித்ரா பிடிவாதமாக சொன்னாள். என்ன செய்வது என தெரியாமல், நான் ஒரு பொண்ணை காதலிச்சேன் என சொன்னான். இல்லை, அதெல்லாம் போய், என்னை அவாய்ட் பண்ண நீங்கள் சொல்கிறீங்க என சொன்னாள். நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை என சொன்னாள். இப்போ இல்லை, நான் காலேஜ் படிக்கும்போது நானும் சுமித்ராவும் உயிருக்கு உயிராக காதலித்தோம். இருவர் வீட்டிலும் சொன்னோம். பயங்கர எதிர்ப்பு. ஜாதி மதம் என சொல்லி எங்களை பிரிக்க மட்டுமே பார்த்தனர். நாங்கள் எங்காவது போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் என முடிவு செய்தோம். அது எப்படியோ அவங்க வீட்டில் தெரிந்து விட்டது. ஏதேதோ சொல்லி வெளியூர் அழைத்து சென்று ரகசிய திருமண ஏற்பாடு செய்தனர். எனக்கு உண்மை தெரிந்து நான் அங்கு போவதற்குள் என் சுமித்ரா விஷம் குடித்து விட்டாள். நான் சென்று அவள் உயிரை காப்பாற்ற முடியவில்லை. என்னை பார்த்ததும் ஓடி வந்து கட்டி அணைத்து, அடுத்த ஜென்மத்திலாவது ஒன்று சேருவோம் என்று சொல்லி என் மடியில் அவள் உயிரை விட்டாள். எனக்காக வாழ்ந்து எனக்காகவே இருந்த என் சுமித்ராவை என்னால் எப்படி மறக்க முடியும்? என் உயிர் உள்ளவரை அவள் நினைவு என்னுடன் தான் இருக்கும் என பிரவீன் சொன்னான். அதை கேட்ட பவித்ரா பிடித்திருந்த கையை விட்டு விட்டாள். அவள்தான் இறந்து விட்டாளே என பவித்ரா சொல்ல, அவள் உடலால் தான் இறந்தாள். என் மனதில், என் நினைவில், என் உயிர் உள்ளவரை என்னுடன் தான் வாழ்ந்து கொண்டிருப்பாள். இந்த ஜென்மத்தில் என் வாழ்க்கையில் அவள் ஒருத்தி மட்டும்தான், வேறு யாருக்கும் இடமில்லை என திட்டவட்டமாக சொன்னான். பவித்ராவிற்கு முன்பை விட இப்பொழுதுதான் பிரவீனை ரொம்ப அதிகமாக பிடித்தது. அவனை இனி எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது என அமைதியாக ரூமை விட்டு வெளியே வந்தாள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.